ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் திருக்குறளில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். இது வந்து யூனிட் 8லேருந்தும் கேட்பாங்க. பொறுத்துக. காலை மாலை உலவி நிதம், இது யார் சொன்னாங்க அப்படின்னா கவிமணி. மீதூன் விரும்பேல் ஔவையார். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிறது திருவள்ளுவர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ஆன்சர் வந்து சி. எண்ணி துணிக கருமம். கருமம் இதில் வந்து கருமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா செயல். எண்ணி துணிக கருமம், இதில் கருமம் என்பதன் பொருள் செயல். திருக்குறள்லேருந்து எப்படியும் ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே வரும். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசகர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசகர். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து இதில் என்ன அப்படின்னா நேர்மை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின். இதில் வந்து திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா நேர்மை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற தொடர் அமைந்துள்ள நூல் வந்து திருவள்ளுவ மாலை. அடைமொழியினால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். அடைமொழியினால் குறிக்கப்படும் நூல், அதாவது திரு அப்படிங்கிற அடைமொழியினால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் மற்றும் திருவள்ளுவர். செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் மற்றும் திருவள்ளுவர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியினை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் சுவைட்சர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியினை கூறும் நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் சுவைட்சர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரையுள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னா 3681 கருங்கற்கள். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் கூறுவது எது அப்படின்னா தன் முயற்சியினால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியினால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உளவே தலை. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். ஆன்சர் ஏ. கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உத்தரவேதம். திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்ன? திருக்குறளுக்கு உத்தரவேதம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள். பொருட்பாலில் வந்து 70 அதிகாரங்கள். காமத்துப்பாலில் வந்து 25 அதிகாரங்கள். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 38. பொருட்பாலில் வந்து 70. இன்பத்துப்பாலில் வந்து 25 அதிகாரங்கள். குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொண்டு அப்படின்னா பொருள் யாது அப்படின்னா கைப்பொருள். குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாகச் செய்வான் வினை. இந்த அடிகளில் கைத்தொண்டு என்பதன் பொருள் வந்து கைப்பொருள். அடுத்தது பொருட்பாலில் உள்ள இயல்கள். பொருட்பாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இப்போ அறத்துப்பாலில் வந்து எத்தனை அதிகாரங்கள் சொன்னோம்? 38 அதிகாரங்கள். அந்த 38 அதிகாரங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. பொருட்பாலில் வந்து எத்தனை இருக்கும்? அரசியல், அங்கவியல், குடியியல்.
அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காமத்துப்பாலில் வந்து களவியல் கற்பியல், அதோட இயல்கள் வந்து 2. அறத்துப்பாலில் வந்து 4 இயல், பொருட்பாலில் வந்து 3, அடுத்தது இன்பத்துப்பாலில் வந்து 2, 4 3 2 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு பொருட்பால் தானே கேட்டிருக்காங்க, பொருட்பாலில் வந்து 3, அதை வச்சே கூட நம்ம அதை கெஸ் பண்ணி போட்டுடலாம். பொருட்பாலில் வந்து அரசியல், அங்கவியல், ஒளிவியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படிங்கிறது வந்து அறத்துப்பால். களவியல் கற்பியல் அப்படிங்கிறது காமத்துப்பால், அதில் உள்ள இயல்கள். பொருட்பாலில் வந்து அரசியல், அங்கவியல், ஒளிவியல். திருக்குறளின் அழியா தன்மையினை பறைசாற்றும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள், இதில் கொடுத்துருக்கிறதுல பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். திருக்குறளில் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் ஒருவர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் உரை எழுதியவர்களுள் ஒருவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் யார்? மணக்குடவர். இதில் வந்து சிறந்த உரை எழுதினது யார் அப்படின்னா பரிமேலழகர் உரை வந்து சிறந்த உரை. பரிமேலழகரின் உரை வந்து சிறந்த உரை. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி வந்து கம்பராமாயணமும் திருக்குறளும். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாராபாரதி கூறுவது திருக்குறள். கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் அலை. இந்த குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுக்க. அடி அளபடை தொடை. இதில் என்ன தொடை இருக்குது அப்படின்னா அடி அளபடை தொடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் அலை. இந்த குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயம் வந்து அடி அளபடை தொடை. பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை. பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்று வள்ளுவர் கூறுகின்றார் அப்படின்னா முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்னா முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அருந்தியது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது முன் உண்டது செரித்த பின், முன்னாடி நம்ம சாப்பிட்டது வந்து செரித்த பின் உண்பவருக்கு வந்து மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அந்த திருக்குறளில் இருக்குது. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? ஆராயமை ஐயப்படுதல். தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிற பாடலில் இருக்குது. தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். எதையுமே ஃபஸ்ட்டு ஆராயாமல் செய்கிறதும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்படி செஞ்சிட்டோமேட்டு ஐயப்படுறதும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியினை கல்லாதவர். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியினை கல்லாதவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். திருக்குறளை வந்து லத்தீனில் மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர். தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். அதான் காதி அதிலே வரும். கம்பராமாயணம், திருக்குறள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எது அப்படின்னா பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் வந்து பனை, மூங்கில். அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரிது அப்படின்னா மலையை காட்டிலும் பெரிது. அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரிது? மலையை காட்டிலும் பெரிது. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி வந்து என்னென்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தேவரும் கயவரும் 2 பேருமே வந்து ஒன்று தான் அப்படின்ட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி. ஏன்னா தேவரும் அவர் விரும்பியதை தான் செய்வார், கயவரும் அவர் விரும்பியதை தான் செய்வார்.
ஆனால் தேவர் செய்கிறது நல்லது செய்வார், கயவர் செய்கிறது தீயது செய்வார். ஆனால் 2 பேருமே என்ன தான் செய்வாங்க, அவங்க நினச்சதை தான் செய்வாங்க அப்படின்ட்டு வஞ்ச புகழ்ச்சி அணியில் சொல்கிறாரு. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38, பொருட்பால் 70. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்கக்க சீர்த்த இடத்து. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. முதலியாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. முதலியாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலா கிளை நிலை. இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிறது திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கிறது பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த 10. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அறிவற்றம் காக்கும் கருவிங்கிறது திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த 10. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார். ஆன்சர் சி. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும். இதில் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும். இதில் பொருத்தமான சொல், இந்த குறளுக்கு பொருத்தமான சொல் பொழுதை இதில் சொல்லியிருக்காங்க. பொழுது. இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் அப்படிங்கிறதுல எதை சொல்லியிருக்காங்கன்னா பொழுது. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதிராத அதிகாரம் எது? ஒடுக்கமுடைமை அப்படின்னு அவர் எழுதினதில்லை. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? ஒடுக்கமுடைமை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதில் வேளாண்மை என்பதன் பொருள் உதவி செய்தல். அதாவது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதில் வேளாண்மை அப்படின்னா நம்ம பயிர் விளைவித்தல் அந்த மாதிரி போட்டக்கூடாது. இதில் மீனிங் என்ன அப்படின்னா உதவி செய்தல். அதே கொஸ்டின் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த குறட்பாவில் வேளாண்மை அப்படின்னா உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதில் என்பு அப்படின்னா என்னென்னா எலும்பு. என்பு அப்படின்னா என்ன மீனிங்? எலும்பு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்த நிலத்தே அப்படின்னு சொல்லியிருப்பார். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னா நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் பயின்று வரும் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள். அணுவை துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? உருசிய நாடு. அணுவை துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. தமிழுக்கு கதி திருக்குறள் கம்பராமாயணம். பழியில்லா மன்னன் யார்? எது போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது போற்றும் பழியில்லா மன்னன் எது போற்றும்படி வாழ்வான்னா நூல்கள். ஆன்சர் எது போற்றும்படி வாழ்வான் அப்படின்னா நூல்கள். எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியா. எந்த நாட்டில் அதான் சொன்னல அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகைலாம் உருசிய நாடு. எந்த நாடு? இதுவும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளன உருசியா. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் அப்படிங்கிறது பொருட்பாலில் இடம்பெற்றிருக்குது. பொருட்பாலில் 3 இயல்கள் இருக்குல்ல, அதில் அரசியல், அங்கவியல், குடியியல் சொல்கிறோம்ல, அதில் தான் அங்கவியல் அப்படிங்கிறது. இதில் அறத்துப்பாலில் என்னெல்லாம் இருக்குது? 4 இயல்கள் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது அறத்துப்பாலில். அடுத்தது அரசியல், அங்கவியல், குடியியல் அப்படிங்கிறது பொருட்பாலில். காமத்துப்பாலில் களவியல், கற்பியல். நமக்கு அங்கவியல் அங்கே எங்கேன்னு கேட்டிருக்காங்க? பொருட்பாலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு.
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. உலகினில் நாகரிகம் முழுவதும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்ப காவியமும் இருந்தால் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். உலகில் நாகரிகம் முழுவதும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்ப காவியமும் இருந்தால் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் 53. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா 53 பேர். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் வேற்றுமை அணி. இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இந்த குறட்பாவில் உவமையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் பெரியார் சொல். இழுக்கல் உடையொளி ஊன்றுகோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இந்த குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. அதில் ஊன்றுகோல்னு சொல்கிறாங்களா, அது அப்படின்னா என்னென்னா, ஊன்றுகோல் எதற்கு ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெரியோர் சொல். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தச்சு. இத்தொடரில் பயின்று வரும் அணி என்னன்னா இல் பொருள் உவமை அணி. அன்பு அகத்தில்லா வாழ்க்கை உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தற்று. இந்த குறளில் பயின்று வரும் அணி இல் பொருள் உவமை அணி. திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ் மறை. இதெல்லாமே என்னென்னா திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய நூல்கள். ஆதி காவியம் அப்படிங்கிறது தவறு. ஆதி காவியம் திருக்குறளுக்கு வழங்கப்படாத பெயர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனீர் கூறிய தில். செய்க பொருளை டேஷ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன வரும் செருணர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனீர் கூறிய தில். திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் தருமர், மல்லர், பரிமேலழகர், தாமத்தர், திருமலையர், பருதி, பரிபெருமாள் இவங்களாம் எழுதியிருப்பாங்க. இதில் ஜியு போப் உரை எழுதலை. அவர் என்ன பண்ணியிருப்பார், இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல். பொருட்பாலில் அதாவது அரசியல், இல்லை பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் எதில் பார்த்தோம், அது அறத்துப்பால். பொருட்பாலில் என்ன பார்த்தோம், பொருட்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், குடியியல். பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாயிரவியல் எங்கே வரும், அறத்துப்பாலில் வரும். அரசியல், அங்கவியல், ஒளிபியல் இந்த 3 தான் இதில் வரும், பொருட்பாலில் வரும். அதனால் எது பகுக்கப்பெறாத இயல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் பாயிரவியல். பகல்வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை என்பதன் பொருள் கோட்டான். பகல்வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை அப்படின்னா கோட்டான். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பாராட்டியவர் பரணர். வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பாராட்டியவர் பரணர். திருக்குறளில் 7 என்ற எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? 8. திருக்குறளில் 7 என்ற எண்ணுப்பெயர் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அறிவுடையவரின் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. அறிவுடையவரின் நட்பு வளர்பிறையை போன்றது. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது யாதெனின் தீங்கு தராத சொற்களை பேசுதல். உத்தரவேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலில் அதிகாரங்கள் 38, பொருட்பால் 70, காமத்துப்பால் 25. நமக்கு அறத்துப்பால் கேட்டிருக்காங்க 38. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு எதனை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னா கிமு 31. திருக்குறள் 10 கீழ்கணக்கு நூல்களுள் 1. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள் உள்ளன. பாடல்கள் தான் 1330 பாடல்கள். திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளார்கள். அதில் சிறந்த உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதியதில் சிறந்த உரை பரிமேலழகரின் உரை. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஞான பிரகாசகன். திருக்குறளை முதலில் பதிப்பிட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னா
தஞ்சை ஞான பிரகாசகன் 1812. முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த குறட்பாவில் ஊழி எனப்படுவது உலகம். ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதில் ஊழி என்பதன் பொருள் உலகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107 மொழிகளில். மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். கல்லாதவரை அறிவில்லாதவர் என்று கூறும் நூல் திருக்குறள். டேஷ் என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின். அருவினை என்ப உளவோ கருவியால் காலமறிந்து செய்யின். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதன். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. ஊக்கம் உடையவனின் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. ஞாலத்தின் மானப்பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஞாலத்தின் மானப்பெரிது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. ஞாலம் அப்படின்னா உலகம். ஞாலத்தின் மானப்பெரிது எது அப்படின்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. அதே மாதிரி கடலை விட பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா பயனை எதிர்பாராமல் செய்த உதவி. அதான் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது பயனை கடலை விட பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பயனை எதிர்பாராமல் செய்த உதவி. ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னா தகுந்த நேரத்தில் நமக்கு எப்போ தேவையோ அப்போ செய்யக்கூடிய உதவி ஞாலத்தின் மானப்பெரிது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. இந்த குறட்பாவில் எது சரி அப்படின்னா தீயினால் சுட்டப்புண் ஆறும், நாவினால் சுட்டப்புண் ஆறாது. பீலிப்பை சாக்காடும் என்பதில் சாக்காடு என்ற சொல்லின் பொருள் வண்டி. பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அந்த பாட்டில் சாக்காடு அப்படின்னா என்னன்னா வண்டி. திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? திரு + குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகியதில் இது திருக்குறள். நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவேன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவரது காலம் கிமு 32ன்னு கொடுத்துருக்காங்க. கிமு 31. நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா முப்பால் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ திரு + குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆனது இது கரெக்டு. அதே மாதிரி நம்ம இதை என்ன சொல்லுவோம் நான்மறை ஐம்பால் சதுர்வேதம்னு கொடுத்துருக்காங்க. இதில் முப்பால்னு சொல்லுவோம், உத்திர வேதம் தான் சொல்லுவோம். இது தவறு. 133 அதிகாரங்கள் இது கரெக்டு. திருவள்ளுவர் காலம் கிமு 31 சொல்லுவோம். இங்கே 32 கொடுத்தனால இது தப்பு. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. பொருந்தாத இணையினை கண்டறிக. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இது புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் இது திருக்குறள். பண்ணொடு தமிழொப்பாய் இது தேவாரம். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் இது சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது தவறு. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தவறு. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை இது புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் இது திருக்குறள். பண்ணொடு தமிழொப்பாய் இது தேவாரம். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்கிறது தவறு. பொருத்தம் இல்லாதன கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. வரிசை 1 வரிசை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தணும். கொலையே களவே காமத்தீ விளைவு. இது கொலை களவு காமத்தீ விளைவு இதெல்லாமே எங்கே தோன்றுவன? உடம்பில் தோன்றுவன.
பொய், குறளை, கடுஞ்சொல், பயனில்லாத சொல் இதெல்லாம் சொல்லில் தோன்றுவன. கொலை, களவு, காமம், விளைவு இது வந்து உடம்பில் தோன்றுவன. பொய், குறளை, கடுஞ்சொல், பயனில்லாத சொல் இது வந்து சொல்லில் தோன்றுவன. வெகல், வெகுழல், பொல்லா காட்சி இது வந்து உள்ளம் தன்னில் தோன்றுவன. வெகல், வெகுழல், பொல்லா காட்சி இதெல்லாமே உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார், மூத்தார், பிணி நோயுற்றார், இறந்தார் இதெல்லாம் என்பது இயல்பு. பிறக்கிறது, மூப்பு அடைகிறது, பிணி நோயுறது, இறப்பு இதெல்லாமே பார்த்தோன்னா இயல்பாக நடக்கக்கூடியது என்பது இயல்பே. அப்போது கொலை, களவு, காமம் வந்து உடம்பில் தோன்றுறது. பொய் பேசுகிறது, குறளை பேசுகிறது, கடுஞ்சொல் பேசுகிறது, பயனில்லாத சொற்களை பேசுகிறது எல்லாம் சொல்லில் தோன்றுறது. வெகல், வெகுழல், பொல்லா காட்சி அதாவது கோபப்படுறது இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் உள்ளம் தன்னில் தோன்றுவது. பிறப்பு, மூப்பு, பிணி, இறப்பு இதெல்லாமே இயல்பு. அப்போ ஆன்சர் வந்து பி. வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே இவ்வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே இவ்வையகமே பாடியது பாரதிதாசன். திருக்குறளில் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் எத்தனை? பாயிர இயலில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரிக்கிறோம்ல, அறத்துப்பாலில் வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு பிரிக்கிறோம்ல. மொத்தம் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 38 அதிகாரங்களை. அதில் வந்து எத்தனை இயலாக பிரிக்கிறோம் அப்படின்னா 4 இயலாக பிரிக்கிறோம். அப்போ பாயிரவியலில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க? 4. அதே மாதிரி இல்லறவியலில் எத்தனை அதிகாரங்கள்னால் 20. துறவரவியலில் வந்து 13. ஊழியலில் வந்து 1. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம். அதை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம், 4 இயல்களாக. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு பிரிக்கிறோம். அதில் பாயிரவியலில் எத்தனை அதிகாரங்கள்னால் 4, இல்லறவியல் வந்து 20, துறவரவியல் 13, ஊழியல் வந்து 1. அதே மாதிரி பொருட்பால் வந்து 70 அதிகாரங்களில் அது வந்து அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படின்னு பிரிக்கிறோம். அரசியலில் வந்து எத்தனை அதிகாரம் அப்படின்னா 25. அதே மாதிரி அங்கவியல் அப்படிங்கிறது 32. அங்கவியல் இல்லைனா அமைச்சியல் அப்படின்னு சொல்லலாம். அங்கவியல் இல்லைனா அமைச்சியல் அதில் வந்து 32. அடுத்து வந்து ஒளிவியல்னு சொல்லலாம் அல்லது குடியியல் இது வந்து 13. அப்போ அறத்துப்பாலில் வந்து பாயிரவியலில் 4, இல்லறவியலில் 20, துறவரவியலில் 13, ஊழியலில் வந்து 1. பொருட்பால் 70 அதிகாரத்தில் அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். அரசியல், அமைச்சியலுக்கு பதிலாக அங்கவியல்னு சொல்லலாம். அரசியலில் வந்து 25, அமைச்சியலில் வந்து 32, ஒளிவியலில் வந்து 13. காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களில் களவியல், கற்பியல் 2ஆக பிரிக்கிறோம். களவியலில் வந்து 7, கற்பியலில் வந்து 18. களவியலில் வந்து எத்தனை இருக்குது? 7 அதிகாரங்கள். கற்பியலில் வந்து 18 அதிகாரங்கள். அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருக்குறளில் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்கள். பாயிரவியல் அப்படிங்கிறது எதில் வரும்? நமக்கு அறத்துப்பாலில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இல்லை பாயிரவியல் வந்து 4. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து என்ற குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை ஆட்டுக்கிடா. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து இதில் வந்து சொல்கிறது உவமை வந்து ஆட்டுக்கிடாவை சொல்லியிருக்காரு. இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? காளிங்கர் சொல்லியிருக்காங்க. காளிங்கர் வராது. மாதானுபாங்கி, பெருநாவலர், தேவர் இதெல்லாமே திருவள்ளுவர் பேர். காளிங்கர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவர் திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்களில் ஒருவர் தான் காளிங்கர். திருவள்ளுவருக்கு வழங்காத பேரில் வந்து காளிங்கர் கொடுத்துருக்காங்க. காளிங்கர் யார் அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மரில் ஒருவர். மனத்துக்கண் மாசிலனாதல், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற இந்த குறட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஓவட்டியான். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது இந்த குறட்பாவில் நுணங்கிய என்ற பொருளுணர்த்தும் ஆங்கில சொல் இன்டெலிஜென்ட். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் இந்த குறட்பாவில் நுணங்கிய அப்படின்னா அதனுடைய ஆங்கில சொல் வந்து இன்டெலிஜென்ட். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் தொடர்புள்ளது. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துசுவன் மகன் ஞான பிரகாசகம் 1812. கீழ்காண்பவர்களில் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் சொல்லியிருக்காங்க. பதின்மர் வந்து அதில் வந்து அடியார்க்கு நல்லார் வரமாட்டார்.
யாரெல்லாம் எழுதுனாங்க திருக்குறளுக்கு? தருமர், மணக்குடவர், தாமத்தர், திருமலையர், நச்சர், பருதி, பரிபெருமாள், பரிமேலழகர், அப்புறம் மல்லர், காளிங்கர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். திருக்குறளுக்கு உரை செய்தவங்க எத்தனை பேர்? 10 பேர் எழுதியிருப்பாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், திருமலையர், நச்சர், பருதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். இப்போ நமக்கு அடியார்க்கு நல்லார் தப்பு. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயுறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இந்த குறள் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயுறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இந்த குறளில் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல். திருவள்ளுவர் தோன்றி இராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யாருன்னா கியாபே விஸ்வநாதன். திருவள்ளுவர் என்று ஒருத்தர் தோன்றியிராவிட்டால் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்திருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் அப்படிங்கிற நூல் தோன்றியிருக்காட்டா தமிழ்மொழி அப்படிங்கிற ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதன். திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அறிவு முதிர்ச்சி உடையோர். திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அறிவு முதிர்ச்சி உடையோர். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இலவர்க்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இலவர்க்கு. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இந்த குறட்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பு தாய், அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய். இதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதே தெரியுது. அன்புங்கிறது தாய், குழந்தை அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய். சரியான தொடரை பூர்த்தி செய்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொடரில் உள்ள நூல்களை பொறுத்துக. ஆற்றுணா வேண்டுவது இல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டான்னு சொல்லுவோம்ல, அது பழமொழி. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா பழமொழி. நாயின்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் அப்படிங்கிற பாட்டு நாலடியார். மனைக்கு விளக்கம் மடவாள். மனைக்கு விளக்கம் மடவாள்ங்கிறது நான்மணி கடிகை. அன்பின் வலியது உயர்நிலை. திருக்குறள். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது பழமொழி. நாயின்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் அப்படிங்கிற அந்த பாட்டு நாலடியார் பாட்டு. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படிங்கிறது நான்மணி கடிகை. அன்பின் வலியது உயர்நிலை அப்படிங்கிறது திருக்குறள். ஆன்சர் சி. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொன்னது திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் சொன்னது. ஆன்சர் ஏ. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறளுக்கு தான் வேறு பெயர் கொடுத்துருக்காங்க. வாயுரை வாழ்த்து. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1886. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதை ஆங்கிலத்தில் எப்போது மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1886. பொறுத்துக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடாச்சிறப்பு. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பிலார்க்கு எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர். அன்பியீனும் ஆர்வமுடைமை. அன்பின் வலியது உயிர்நிலை. ஆன்சர் பி. பொருந்தாத தொடரை கண்டறி. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இது திருக்குறள். அப்புறம் பார்த்தோன்னா கற்க கசடர கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது திருக்குறள் கிடையாது. இந்த 3 திருக்குறள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது திருக்குறள் கிடையாது. மாதானுபாங்கி அப்படின்னா திருவள்ளுவர். மாதானுபாங்கி திருவள்ளுவர்.
இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து திருக்குறளை பற்றி சில சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். திருக்குறள் வந்து என்ன அப்படின்னா அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு குறள். 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்குரிய அறிவுரை தான் திருக்குறள். திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. திருக்குறளின் சிறப்பை கூறக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை. இதில் எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னா 55 பாட்டு இருக்குது. அதை வந்து 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. திருக்குறளின் சிறப்பை கூறக்கூடிய நூல் என்ன நூல்? திருவள்ளுவ மாலை. அதில் 55 பாடல்கள் இருக்குது. அதை 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. மலையச்சுவன் மகன் ஞான பிரகாசம் வந்து 1812 திருக்குறளை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிடுறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து விக்டோரியா மகாராணியர் காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் தான் திருக்குறள். திருக்குறளை வீரமாமுனிவர் வந்து லத்தீனில் மொழிபெயர்க்கிறாரு. ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் 1886 மொழிபெயர்க்கிறாரு. உருஷிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இருக்குது. கிரம்ப்ளின் மாளிகையில் வந்து உருஷிய நாட்டில் திருக்குறள் இருக்குது. அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண் பதைக்கு உலகத்திற்கு பொது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிக. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண் பதைக்கு உலகிற்கு பொது அப்படின்னு சொன்னது திருவிக. திருவள்ளுவர் தோன்றியிருக்காட்டா தமிழன் ஒன்று ஒரு இனமே இருந்திருக்காது. திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் தோன்றியிருக்கலன்னா தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழி உலகத்தில் இருந்திருப்பதுக்காகவே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னது கியாபே விஸ்வநாதன். திருக்குறளில் வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பிரிவுகள் இருக்குது. இதில் எத்தனை இயல்கள் மொத்தம் இருக்குது அப்படின்னா 9 இயல்கள். அதாவது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படிங்கிற மூன்று பெரும் பிரிவுகளை உடையது. அதில் 9 இயல்களும் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்குது. அதாவது அறத்துப்பால் வந்து 4 இயல்களாக பிரிக்கும்ல. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அதில் ஒரு 4 இயல். பொருட்பாலில் வந்து அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். அதில் ஒரு 4 3 7. காமத்துப்பால் வந்து களவியல், கற்பியல். அதில் ஒரு 2. அப்போ மொத்தம் 9 இயல். அப்புறம் திருக்குறளின் வேறு பெயர்கள் நம்ம பார்க்குறோம். முப்பால்னு சொல்லுவாங்க. இயற்கை வாழ்வில்லம், இது வந்து புது புக்கில் வரும். இயற்கை வாழ்வில்லம், உத்தரவேதம், பொதுமறை, திருவள்ளுவ பயன், அந்த மாதிரி தெய்வ நூல், முதுமொழி, பொருளுரை, உலக பொதுமறை, தமிழ் மறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி. அது மாதிரி திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதானுபாங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர். திருவள்ளுவர் காலம் எப்படி கணக்கிடுவோம்? கிமு 31 வச்சு கணக்கிடணும். திருவள்ளுவர் தைத்திங்கள் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள். திருக்குறளுக்கு உரை செய்தவர்கள் வந்து பதின்மர் உரை செய்தாங்க. அதில் பரிமேலழகர் உரை வந்து மிகச்சிறந்த உரை. திருக்குறளுக்கு முதல் உரை யார் எழுதினாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா தே.பொ.மீ அவர் எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் வந்து லத்தீனில் யார் மொழிபெயர்த்தாங்க? வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருப்பார். ஜெர்மனில் வந்து கிரால்ங்கிறவர் மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும் ஜியு போப். பிரெஞ்சு மொழியில் வந்து ஏரியல் வந்து மொழிபெயர்த்திருப்பார். வடமொழியில் வந்து அப்பாசாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருப்பார். வடமொழியில் அப்பாசாமி தீட்சிதர். இந்தியில் வந்து பிடி ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இந்தியில் வந்து பிடி ஜெயின். தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை வந்து மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னா KM சுப்பிரமணியம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து KM சுப்பிரமணியம்.
திணையளவு போதா, அந்த திருக்குறளின் சிறப்புகளை சொல்லக்கூடிய நூல்கள் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத 1-2 பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், கபிலர் சொன்னார். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓத்து அப்படின்ட்டு பரணர் பாடியிருப்பார். அணுவை துளைத்தேல் ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் வந்து யார் பண்ணாங்க? ஔவையார் பாடியிருப்பாங்க. வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே இந்த வையகமே அப்படின்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார் பாடியிருப்பார். பாரதியார் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, இதில் வந்து என்ன அணி இருக்குது அப்படின்னா உவமை அணி இருக்குது. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, இதில் வந்து என்ன அணி இருக்குது? உவமை அணி இருக்குது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு, இதில் வந்து வேற்றுமை அணி இருக்குது. வேற்றுமை அணி. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு பார்த்தோம்ல. வேளாண்மை அப்படின்னா உதவி செய்தல். அதாவது ஒருவன் பல வகையிலும் முயற்சி செய்து சேர்த்த பொருள் எதற்கு அப்படின்னா தக்கவருக்கு உதவி செய்வதற்காக தான் அவன் வந்து சேர்க்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா உதவின்னு சொல்கிறோம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு, இதில் வந்து என்ன அணி இருக்குது அப்படின்னா ஓமை அணி தான் இருக்குது. அதே மாதிரி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடை யான்கண் படின், இதுலேயும் ஓமை அணி தான் இருக்குது. அதாவது பிறருக்கு உதவி செய்வனிடத்தில் செல்வம் உண்டாகுமானால் அது ஊரின் நடுவே உள்ள பயன்மிக்க மரத்தில் பழுத்த பழம் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஓமை அணி. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அணி வந்து ஓமை அணி இருக்குது. அடுத்து பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, அதில் வந்து என்ன அணி இருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. தன்னை விட வலிமை மிகுந்த கோட்டானை காக்கை பகல் நேரத்தில் வென்றுவிடும். ஆகையால் பகைவரை வெல்லக்கருது மன்னருக்கு அதற்கேற்ற காலம் வேண்டும். காலத்தை பற்றி இதில் வந்து என்னதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா பொழுது பற்றி சொல்லியிருப்பாங்க. பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, இதில் வந்து என்ன அணி இருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி இருக்குது. எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுதக தாக்கற்கு பேரும் தகைத்து, ஊக்கமுடையவன் தன் பகை மேல் செல்லாது காலம் நோக்கி அடங்கியிருப்பது போருக்கு செல்கின்ற ஆடு தன் பகையை தீர்த்து கொள்ள பாயும் முன் பின்னே கால் வாங்கும் தன்மையுடையது. அந்த பொறுதகர் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆட்டுக்கடா. இந்த பாட்டில் என்ன அணி இருக்குது அப்படின்னா ஓமை அணி இருக்குது. அதாவது ஒரு ஊக்கமுடையவன் வந்து பகை மேல் செல்லாமல் அவன் வந்து அடங்கி இருக்கிறது எப்படி அப்படின்னா போர் செய்கின்ற ஆடு வந்து முன்னாடி பாயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பின்வாங்கும், அதை போன்றது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் அணி வந்து ஓமை அணி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்கக்க சீர்த்த இடத்து, இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னா அதாவது வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல அமைதியாக காத்திருக்க வேண்டும். உரிய நேரம் வரும்போது என்ன பண்ணணும்னா கொக்கை போல விரைந்து செயலை முடித்தல் வேண்டும். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்தொக்க சீர்த்த இடத்து, இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னா தொழில் ஓமை அணி அப்படிங்கிற அணி இருக்குது. தொழில் ஓமை அணி. பீலிப்பை சாக்காடும் அச்சிர அப்பண்டம் சால மிகுத்து பையன், இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி வந்து இருக்குது. பீலிப்பை சாக்காடும் அச்சிர அப்பண்டம், இதில் வந்து என்ன அணி இருக்குது? பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அதாவதுக்கு மீனிங் என்னென்னா மயில் இறகை ஏற்றி ஒரு வண்டி போகுது அப்படின்னா அந்த இறகின் அளவிற்கு மீறி அந்த வண்டியில் ஏற்றினாலும் என்ன ஆகும்னா அந்த வண்டியினுடைய அச்சு வந்து முறிந்து விடும். அது வந்து மயில் இறகாக இருந்தாலும் சரி, நம்ம அளவுக்கு மீறி ஒரு வண்டியில் ஏற்றும் போது என்ன ஆகும், வண்டியினுடைய அச்சு வந்து முறிஞ்சு தான் போகும் அப்படிங்கிறது மீனிங் சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த பீலிப்பை சாக்காடும் வந்து பிரிது மொழிதல் அணிங்கிற அணி வந்து இதில் இருக்குது. அது மாதிரி நம்ம பார்த்தோம்ல காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுனா ஒருவனுக்கு துன்பம் வந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய உதவி சிறிய உதவியாக இருந்தாலும் அது இந்த பூமியினை விட பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலம் உலகத்தை விட அது வந்து பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரியது. அதாவது பயனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு உதவி வந்து கடலை விட பெரியது, கடலை விட அது வந்து பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதில் வந்து ஓமை அணி இருக்குது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதில் வந்து ஓமை அணி இருக்குது.